சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி சரசு சமையலில் பார்க்க போகிறது தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பால், பச்சரிசி, கடுகு, உளுத்தம்பருப்பு, தயிர், கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு தேவைக்கு, பச்சை மிளகாய் 2 சிறிதாக நறுக்கியது, மல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை நறுக்கியது சிறிதளவு, இஞ்சி தூளாக அரிந்தது கொஞ்சம், கேரட் துருவியது கொஞ்சம், நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். பச்சரிசியை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு களைஞ்சி இதில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற விட்டு இப்போ இதில் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் பாலும் 2.5 டம்ளர் தண்ணியும் ஊற்றி வேக வச்சுக்கிறோம். சாதாரணமாக நம்ம ரைஸ்க்கு 1க்கு 2 வைப்போம். ஆனால் தயிர் சாதத்துக்கு நம்ம பால் கொஞ்சம் கூட ஊற்றி வேக வச்சுக்கலாம். 5 டம்ளர் வச்சா நல்லா குழைய வெந்துடும். பால் 2.5 ஊற்றிருக்கேன். இப்போ பால் 2.5 ஊற்றி தண்ணி 2.5 ஊற்றிட்டு நம்ம இதை 4-5 சவுண்டு வர வரைக்கும் 5 சவுண்டு வச்சு மறுபடியும் சிம்மில் வச்சு கூட மறுபடியும் 1 சவுண்டு விடலாம். இப்போ விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம எடுத்து கொஞ்சமாக தயிர் விட்டு தயிர் சாதம் கலக்கிடுவோம். இப்போ 5 சவுண்டு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இன்னும் 2 சவுண்டு கூட விடலாம். அப்போ தான் அரிசி நல்லா குழையும். 5 சவுண்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பை குறைச்சி 2 சவுண்டு வச்சு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் தயிர் சாதம் வெயிட் ஆறிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. இது பாருங்க, இது அப்படியே இப்போ சாதாரண 6 சவுண்டு விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குறைச்சி வச்சு எடுத்து 2-3 சவுண்டு நீங்கள் குறைச்சி வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி வந்துடணும் சாப்பாடு. இதுக்கப்புறமா தேவைன்னா இப்போ நம்ம மறுபடியும் இதில் பாலும் தண்ணியும் ஊற்றிக்கலாம். நான் வெந்நீர் ஆல்ரெடி வச்சு வச்சுருக்கேன். அதனால் இதில் கொஞ்சம் வெந்நீர் மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு வேகும் போதே கூட போட்டுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ நான் மறுபடியும் கூட கொஞ்சம் பால் விடுறேன். உங்களுக்கு எவ்வளோ குழைய வேணுமோ அந்தளவுக்கு, எவ்வளோ லூஸாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பாலும் தண்ணி மாறி மாறி வச்சுருங்க. பால் அதிகம் வேணும்னா வெந்நீர் ஊற்றுங்க. இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கேரட் துருவல், பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் குட்டி சாப்பிட மாட்டாங்கன்னா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இஞ்சியும் அதேமாதிரி தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை பச்சையாக, கொத்தமல்லி இலையும் பச்சையாக, இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணும், தயிர் தயிர் இப்போ நீங்கள் லஞ்சுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, காலையில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே 1 ஸ்பூன் தயிர் போட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு அந்த தயிர் சாதம் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா புளிச்சு நல்லா வந்துடும். இல்லை அப்போதைக்கு நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயிரை நீங்கள் ஓரத்தில், இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணுறேன். அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் தயிர் இதில் போட்டுக்கிறேன். இப்போ உடனே சாப்பிட்றதுனால இப்போ 4 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். இந்த தயிரை ஓரத்தில் போட்டுட்டு இப்படி கொஞ்சமாக மசிச்சு விட்டிங்கன்னா அப்படியே பாலோட ஒன்றா சேர்ந்துடும். இல்லைன்னா அந்த தயிர் திப்பி திப்பியாக நின்றுட்டுருக்கும். இப்போ மசிச்சு விட்டுருங்க. இப்போ இது நல்லா சேர்ந்துடும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளித்து கொட்டினா தயிர் சாதம் ரெடி. இன்னும் இதில் உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட்டுக்கு முந்திரி, மாதுளம்பழம் விரும்பி குட்டீஸ் சாப்பிடுவாங்கன்னா மாதுளம்பழம் சேர்க்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிட்டால் போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ இந்த பச்சரிசி நீங்கள் எடுக்கும்போது பொன்னி பச்சரிசி 5060 எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வைக்கிற டைம் பொறுத்து தான். 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே 2 மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல. ஊற நம்ம சவுண்டு கம்மியாக விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு போட்டுறோம்.
வந்துச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூட்லேயும் சும்மா கொஞ்சமாக பெருங்காயம். லெமன் ரைஸு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே பெருங்காயம் போடுறப்போ அதோடய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கேரட்டு துருவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை எல்லாருக்கும் போட்டுட்டு கொடுத்தா உங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து தயிர் சாதம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும்.